இந்த இயேசுவுக்கு சோதனைகளை அதிகம் கொடுத்து எப்படியாவது அவரை இந்த சிலுவை மரணத்திற்கு அவரை தப்புவிக்க வேண்டும். அப்படி செய்துவிட்டால் பிறகு நானே இந்த பூமி அனைத்திற்கும் கடவுள், நானே இந்த பூமி அனைத்திற்கும் கடவுள், நானே இந்த பூமி அனைத்திற்கும் கடவுள். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. இயேசுவே, உமக்கு ஏன் இந்த வேதனை? உம்மை சவுக்கால் அடிப்பார்கள், உன் தலையில் முள்ளாலான கிரீடத்தை வைத்து அடிப்பார்கள். உமக்கு இது தேவைதானா? சிலுவை மரணத்திற்கு உம்மை ஒப்புக்கொடாதேயும். பிதாவே, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. தேவகுமாரனாகிய இயேசுவே, நீர் உண்டாக்கின மனிதனே உன் முகத்தில் காரி துப்புவான். உன்னை பரிகாசம் செய்வார்கள், சிலுவையை சுமக்க வைப்பார்கள், அந்த சிலுவையிலேயே உன்னை ஆணி அடித்து அறைவார்கள். நீரோ தேவாதி தேவன், இந்த மண்ணான மனிதர்களுக்காக நீர் மரிக்க வேண்டுமா? சிலுவை மரணத்திற்கு உம்மை ஒப்புக்கொடாதேயும். அப்பாலே போ சாத்தானே, இந்த மனுக்குலத்தை மீட்கவே நான் இவ்வுலகத்திற்கு வந்தேன். போச்சே போச்சே, எல்லாம் பாலா போச்சே. எனக்கு முடிவு காலம் வந்துருச்சு, எனக்கு முடிவு காலம் வந்துருச்சு. என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. இதோ உங்கள் ராஜா. ராயனை அல்லாமல் வேறே ராஜா இல்லை. யாரை நான் விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரபாசையா, கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையா? பரபாஸ், பரபாஸ், பரபாஸ். அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். ஏன்? இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. இவனை சிலுவையில் அறையும். ஆமாம், சிலுவையில் அறையும். இயேசுவை சிலுவையில் அறையும். இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. என்ன சிலுவை மரணமா? ஐயோ, எனக்கு சிலுவை மரணம் வேண்டாம்.
வேண்டாம். பரபாஸ், உனக்கு விடுதலை. இல்லை இல்லை, நான் என் காதால கேட்டேனே, மக்கள் எல்லாம் பரபாஸ் என்று கத்தினாங்களே. சிறிது நேரம் கழித்து கூட சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவங்க சொன்னதை காதால கேட்டேன். வேண்டாம், எனக்கு சிலுவை மரணம் வேண்டாம். இல்லை பரபாஸ், உனக்கு விடுதலை. உனக்கு பதிலாக இயேசு எனப்பட்ட ஒருவரை சிலுவையில் அறைய கொண்டு போகிறார்கள். என்று எனக்கு விடுதலையா? கொலை கொள்ளை மக்களை துன்பப்படுத்துற எனக்கு விடுதலையா? அப்போ இயேசு எனப்பட்டவன் என்னை விட குடும்பக்காரனாகத்தான் இருக்கணும். இல்லைன்னா ஏன் அவனுக்கு சிலுவை மரணம்? அதோ ஒரு பெண் வருகிறாள். அவளிடம் சிலுவை மரணத்துக்கு பாத்திரரான இயேசுவை பற்றி கேட்போம். ஏய் பெண்ணே, சிறிது நில். உனக்கு சிலுவையில் அறைய கொண்டு போகும் இயேசுவை பற்றி ஏதாவது தெரியுமா? நன்றாக தெரியும் ஐயா. 12 வருடங்களாக எனக்கு தீராத வியாதி இருந்தது. என் சொத்தையெல்லாம் விற்று ஒரு வைத்தியராலும் என்னை குணமாக்க முடியல. அதனால என் சொந்த பந்தங்கள், உற்ற உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் நான் இழந்தேன். எல்லாரும் என்னை தனிமைப்படுத்தி விட்டார்கள். ஆறுதல் சொல்லக்கூட ஒரு ஆள் இல்லை. நான் மிகவும் கலங்கி என் வாழ்க்கையை மடித்து கொள்ளலாம் என்றிருந்தேன். அப்போதுதான் இயேசு அவ்வழியாக போனார். நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டேன். உடனே அவரிடமிருந்து ஒரு வல்லமை என்னை தொட்டது. தொட்ட உடனே 12 வருடங்களாக என்னை ஆட்டி படைத்த வியாதி உடனே போய்விட்டது. இப்போது என் சொந்த பந்தங்களோடு சந்தோஷமாக இருக்கிறதற்கு அவர்தான் காரணம். இப்போது கூட பரபாஸ் என்ற கொலைக்காரனுக்கு பதிலாக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். என்ன? வைத்தியரால் குணமாக்க முடியாததை தன் வஸ்திரம் தொட்டவுடனே குணமாக்கினாரா? பாவம், பெண் புத்தி பேதலித்து பேசுகிறார். இதோ வாலிபன் ஒருத்தன் வருகிறானே, அவனிடம் இயேசுவை பற்றி கேட்கலாமே. தம்பி, கொஞ்சம் நில். என்னங்க ஐயா? உனக்கு இயேசுங்கிறவரை பற்றி நன்றாக தெரியும் ஐயா. தெரியுமா? அவரை பற்றி கொஞ்சம் சொல்லப்பா. என் தாய்க்கு நான் ஒரே மகன். அவர்களுக்கு எல்லாமே நான் தான். ஒரு நாள் நான் மரித்து விட்டேன். என்னை அடக்கம் பண்ண கொண்டு போகையில் அப்பொழுது அந்த வழியாக வந்த இயேசு என்னை உயிரோடு எழுப்பி என்னை என் தாய்க்கு ஆதரவாக இருக்க செய்தவர் தான் அந்த இயேசு. அந்த நல்லவரை போய் சிலுவையில் அறைய போறாங்களே. என்ன? என்னால் நம்பவே முடியவில்லையே. மரித்த வாலிபன் என்னோடு பேசுகிறானா? எப்படி ஒரு சாதாரண மனுஷனால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும்? அப்படியானால் அவர் யாராக இருப்பார்? சிரசினில் முள்முடி மகுடம், தோளினில் சிலுவையின் பாரம், உடலினில் பெருகுது ரத்தம், இதுவே இறைவனின் சித்தம்.
மண்ணக வாழ்க்கை நலம் பெற வேண்டி நாயகன் வருகின்றான். மண்ணின் புழுதியில் புழுவாய் நெளிந்து பயணம் செல்கின்றான். உடலில் வேதனை உள்ளத்தில் உறுதி, இதுவே இறைவனின் நற்செய்தி. ஐயா, உமக்கு இயேசு என்பவரை பற்றி ஏதாவது தெரியுமா? நன்றாக தெரியும் ஐயா. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு நல்ல மனுஷனா நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே அந்த இயேசு தான் ஐயா. ஐயா, கல்லறையே என் வீடாக இருந்ததுயா. எனக்குள்ள அநேக பிசாசுகள் குடிக்கொண்டு என் உடலை நானே கிழித்து கொண்டும் மற்றவர்களையும் காயப்படுத்தி கொண்டு இருந்தேன் ஐயா. அப்படிப்பட்ட என்ன யாவரும் வெறுத்து தள்ளினார்கள் ஐயா. ஆனால் அந்த இயேசுவோ என்னை தேடி வந்தார். பிசாசின் பிடியிலிருந்த என்னை விடுதலையாக்கி இன்று ஒரு நல்ல மனுஷனா மாற்றி இருக்கிறார் ஐயா. இப்போது கூட பாருங்க ஐயா, யாரோ பரபாசம் அவனுக்காக சிலுவை மரணத்தையே ஏற்றுக்கொள்ள போகிறார் ஐயா. சே, எவ்வளவு நல்ல குணம் படைத்த அவரை தப்பாக நினைத்து விட்டேனே. என்ன ஆச்சரியம்! அங்கே வருவது பிறவிக்கூடனாக இருந்த பர்திமேயு அல்லவா? இப்போது நன்றாக வருகிறானே. பர்திமேயு, பர்திமேயு. ஆமா, நான் தான் பர்திமேயு. நீங்க யாருன்னு தெரியலையே. என்னை பற்றி உனக்கு தெரிய வாய்ப்பில்லை. என் பெயரை நன்றாக கேள்விப்பட்டிருப்ப. ஆமா, உனக்கு பிறவியிலேயே பார்வை தெரியாதேப்பா. இப்ப உனக்கு எப்படி பார்வை வந்தது? நீங்க சொல்றது உண்மைதான். பிறவியிலே குருடனா இருந்து எரிகோவுக்கு போகும் வழியில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த அதே பர்திமேயு நான் தான். இன்று இந்த உலகத்தை நன்றாக பார்க்கக்கூடியவனா இருக்கிறேன். அதுக்கு காரணம் என் ஆண்டவராகிய அந்த இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் என்னை குணப்படுத்தினார். அவர்தான் எனக்கு பார்வை கொடுத்தார். எனக்கு மாத்திரமல்ல, அநேகரை குணப்படுத்தி இருக்கிறார். அவரால் நன்மை பெற்றவர்கள் அநேகம். ஒருத்தருக்கு கூட அவர் தீமை செய்ததில்லை ஐயா. அந்த ஆண்டவரை, அந்த தெய்வத்தை சிலுவையில் அறைய கொண்டு போகிறார்கள். அதை கூட அந்த பரபாஸ் என்ற கொலையும் கொள்ளையும் செய்த ஒருவனுக்காக அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு போகிறார் ஐயா, ஏற்றுக்கொண்டு போகிறார். போதும் பர்திமேயு, போதும். அந்த பரபாஸ் நான் தான். என் வாழ்க்கையில் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். ஆனால் என்னை பார்த்தது கூட இல்லை. அப்படி இருந்தும் எனக்காக அவர் மரிக்கிறார் என்றால் அவர் சாதாரண மனிதர் அல்ல. உண்மையிலேயே அவர் ஒருவர்தான் ஆண்டவர். அவர் மரிக்கிறதற்கு முன் நான் அவரை பார்க்க வேண்டும். எங்கே கொண்டு போகிறார்கள்? எங்கே கொண்டு போகிறார்கள்? சொல் பர்திமேயு. அவரை கொல்கதாவுக்கு கொண்டு போகிறார்கள். தொங்கிவிட்ட சதைகளிலே மேலாடை போற்றி அதில் சிலுவை தூக்கி தொங்கிவிட்ட சதைகளிலே மேலாடை போற்றி அதில் சிலுவை தூக்கி பங்கமுற சவுக்கடியும் பல வாங்கி நெடுந்தூரம் பயணம் செய்த பங்கமுற சவுக்கடியும் பல வாங்கி நெடுந்தூரம் பயணம் செய்த தங்க மகன் கல்வாரி மலை மீது கொண்டு வந்து தள்ளப்பட்டான். அங்கியினை உரிக்கையிலே உரை ரத்தம் மறுபடியும்
நாயகனை சிலுவையிலே சாய்த்தார்கள் ஆணிகளை நன்றாய் தட்டி. நாயகனை சிலுவையிலே சாய்த்தார்கள் ஆணிகளை நன்றாய் தட்டி. காயங்கள் யாவினுக்கும் குழந்தைகளை கொடுத்தார்கள் கடைசியாக. வாய்த்திருந்த சிலுவையினை தொப்பென்று பெரும் பள்ளம் தனில் வைத்தார்கள். பாய்ந்திருக்கும் ஆணியுடன் பொன்மேனி துடி துடித்து பதைத்ததம்மா. அம்மா அம்மா அம்மா. நீ கடவுளின் மகனானால் உன்னையும் எங்களையும் காப்பாற்று. நீ இந்த தண்டனைக்கு உடையவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனையும் நினைத்தருளும் ஆண்டவரே. இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இயேசு எங்கே? என் ஆண்டவர் எங்கே? பரபாஸ், உனக்கு பதிலாக சிலுவில் அறையப்பட்ட இயேசு இவர்தான். இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். இயேசுவே, ஆண்டவரே, உம்மை பற்றி இப்போதுதான் கேள்விப்பட்டேன் ஐயா. நீர் ஒருவளுக்கு 12 வருடமாக இருந்த வியாதியை குணமாக்கினீர். மரித்து போன வாலிபன் ஒருவனை உயிர் பெறச் செய்து, பிசாசுகளால் ஆட்டி படைத்த ஒருவனை விடுதலை செய்து, பிறவியிலேயே குருடனான பர்திமேயுவை காண செய்து, இன்னும் எத்தனையோ பேர்களுக்கு நன்மை செய்தீர் ஐயா. இப்படிப்பட்ட உம்மை சிலுவையில் அறைய ஏன் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே? நான் தான் சிலுவை மரணத்துக்கு பாத்திரன். ஆனால் நீரோ அதற்கு எந்த அளவும் பாத்திரன் அல்லவே. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இதற்கு ஒப்பு கொடுத்தீர்? மகனே பரபாஸ், உனக்காகத்தான், உனக்காகவும் சகல ஜனங்களுக்காகவும் தான். உன்னை உயிரோடு வாழ வைக்கத்தான் நான் இந்த தண்டனை ஏற்றுக்கொண்டேன். உனக்காக மரிக்கிறேன். எனக்காக வாழ்வாயா? நிச்சயமாக வாழ்வேன் ஆண்டவரே. எல்லாம் முடிந்தது. ஆண்டவரே, ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே. பரபாஸ், பரபாஸ், பரபாஸ் அங்கே, இயேசு இங்கே. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பரபாஸ் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு சுமந்து கொண்டார். பரபாசை போல் நாம் இன்று ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் ஒருவரும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். நமக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இவ்வளவு அன்பு மிகுந்த பாசம் நிறைந்த தெய்வம் ஒருவரும் இல்லை. சகோதரனே, சகோதரியே, அந்த பரபாசை போல் இயேசுவிடம் வருவாயா? உன்னுடைய பாவங்களுக்காக, உன் அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார் என்று விசுவாசிப்பாயா? இன்றே அவர் உன்னை தம் மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். நீ ஆயத்தமா?